Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ நேற்று நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸும் போஸ்ட் பண்ணல. ஸோ ஏன்னா டே பிஃபோர் நம்ம கொடுத்த அதே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் மார்க்கெட் நேற்றும் ரெஸ்பெக்ட் பண்ணது. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அண்ட் எந்த லெவல்ஸை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். எங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம லெவல்ஸை எக்ஸாக்டாக பார்த்துனவங்க இன்னைக்கு ஒரு 0 என்ட்ரிஸ் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது நியர்லி ஒரு 50 to 60 பாயிண்ட் அது மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டியில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நாளைக்கு அப்படின்னா 26,230. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அப்சைடு இங்கே 26,330 கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இதை கிராஸ் பண்ணல அப்படின்னா அகைன் இன் பிட்வீன் ரேஞ்ச். ஸோ 26,330 தான் நம்மளோட ஆல் டைம் ஹையர். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இதை பிரேக் பண்ண மார்க்கெட்டால முடியல அப்படின்னா 26,230 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அகைன் இங்கே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன் பிட்வீன் இங்கே ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. நான் இது ஆக்சுவலி வந்துட்டு 4 hours to 15 minutes நான் கன்வெர்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஒரு 5 minutes or 1 minutes போகும்போது உங்களுக்கு இந்த சார்ட் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டவுன் சைடு நமக்கு நியர்லி 26,000 கிராஸ் பண்ணணும். மார்க்கெட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதை பிரேக் பண்ணாலும் அகைன் 25,800லேருந்து இப்போ டவுன் சைட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 25,750. அகைன் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் நம்ம 700 மார்க்கெட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நாளைக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 26,230, 26,050, 25,850, 25,750. அப்சைட்னா 26,330. இந்த மார்க்கெட்டு நமக்கு ஒரு 2 டேஸாக பாருங்க, இந்த செக்டார்ஸ்லேயே தான் ரேஞ்ச் அடிக்குது. இந்த செக்டார்ஸு ஒரு எப்படின்னா ஒரு ஓப்பனிங்கே கேப் அப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேஞ்சு. ஸோ ஓப்பனிங்கே ஒரு கேப் அப் ஒரு இதில் கொடுத்துட்டு ஃபுல்லாக ரேஞ்சு. இதே செட்டப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே அதுதான் ஒரு கேப் அப்பு ரேஞ்சு, கேப் அப்பு ரேஞ்ச். இது 50 மினிட்ஸில் பார்க்கும்போது இது ஷார்ட்டாக தெரியாப்புல இருக்கும். ஸோ இதுவே 5 மினிட்ஸ்னால் நமக்கு ஒரு எலாபரேட் இருக்கும். பட் எப்படின்னா அது ஃபுல் ஸ்க்ரீனு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணாது, கிளியராக அந்த லைன்ஸ் புரியாது, அதுக்காக தான். ஸோ சென்செக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 85,800. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்டு இந்த அப்சைட்னா 26,200 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் 26,200 பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அகெயின் 26,200 கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து டேப் பண்ணிட்டு அகெயின் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன் பிட்வீன் மார்க்கெட் 8,800 இயர்லி இங்கேருந்து நமக்கு 800 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அகைன் மார்க்கெட்டு ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. டவுன் சைட்னா நமக்கு
மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. டவுன் சைட் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா 84900 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடு அகைன் இங்கே திருப்பியும் சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது ஃபுல்லாகவே வந்துட்டு சப்போர்ட்டிவ் செக்டர்ஸ் மட்டும்தான். இது கிளியர்லி 84 நமக்கு டவுன் சைடு பிரேக் அப்னா இப்போ 84900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலும் இங்கே அகைன் கேப் ஃபில் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இங்கே அப்படின்னா 84250 திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. டவுன் சைட் பிரேக் அப்படின்னா 84000 until in betweenல மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணல அப்படின்னா சேமஸ் ரேஞ்ச் தான். மார்க்கெட் நமக்கு இங்கே அப்சைட் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சஸ்லேருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா நியர்லினா 85800 அதுக்கப்புறம் வந்துட்டு 84900 இந்த ரேஞ்சஸ். ஸோ இதுதான் நமக்கு இன்பிட்வீன் ரேஞ்சஸ். பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ்லி நம்ம இந்த லைன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்பிட்வீன்லே ரேஞ்சு தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு 2 டேஸாக ரேஞ்சு தான். மார்க்கெட்டு 59150 டவுன் சைடு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட்டு இன்பிட்வீனில் இங்கே ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அப்சைட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 59550. இப்போ டவுன் சைட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு 58650 ரேஞ்சஸ் வரைக்கும் மார்க்கெட் இங்கே ரேஞ்ச் எடுக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இங்கே நமக்கு 59550 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடு நமக்கு போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த அப்சைடு வந்துட்டு 59900 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் எக்ஸப்ட் பண்ணலாம். பேங்க் எக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் 66200, 66450, 66000 அண்ட் 65750. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் until 66900. இதை பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட் இங்கே டேப் பண்ணிட்டு டவுன் வர பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இன்பிட்வீன் ரேஞ்சஸில் நமக்கு 66450 or 66200 இதை பிரேக் பண்ணணும். இது இப்போ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்பிட்வீனில் ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒன்ஸ் இந்த 65750 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் போத் எண்டு நமக்கு பிரேக் பண்ணல அப்படின்னா இன்பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ 66450, 66200, 66000. ஸோ இது நம்மளோட நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நம்ம கேண்டில்ஸு அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் செட்டப்பு ஓஐ டேட்டா அதை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அண்ட் க்ளீன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம், லெவல்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ப்ராப்பராக நம்ம இது பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேஷனோட கிறிஸ்டல் கிளியராக என்ட்ரி ஆகும்.
ஓகே. தேங்க் யூ. பை பாய்.